ரிட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சூப்பர் 8க்கு இந்தியன் டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனா மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா விராட் கோலி. விராட் கோலி எங்க ஆடணும், ஏன் இப்படி விளையாண்டுட்டு இருக்காரு, அவர் முதல்ல ஆடணுமா வேண்டாமாங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. சப்போஸ் அப்படி ஆடுற மாதிரி இருந்தா எங்க ஆடுவாரு, அவரை பெஞ்ச் பண்ண போறாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சச்சின் டெண்டுல்கர், முகமது கைஃப் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா விராட் கோலியை பத்தி அவரெல்லாம் வந்துட்டு நீங்க பெஞ்ச் எல்லாம் பண்ண வைக்க முடியாதுங்க, எவ்வளவு குவாலிட்டி பிளேயர்ஸ் நீங்க வெளியில வச்சிருந்தாலும் அவர் உள்ளதா ஆடணும்னு சொல்றாங்க. இருப்பினும் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் விராட் கோலியை வெளியில குறை வச்சுட்டு தாராளமா வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லைன்னா ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஏகப்பட்ட பேர் வெளியில் இருக்கும்போது அவர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு பிளேயரை வந்துட்டு பெஞ்ச் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் விராட் கோலி மாதிரியான ஒரு ஆளை பெஞ்ச் பண்ண மாட்டாங்க. வேர்ல்ட் கிளாஸ் பிளேயருங்க. ஏன்னா அவர் பண்ண சாதனைகள் அப்படி எல்லா T20 வேர்ல்ட் கப்லயும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் பாகிஸ்தானுக்கு எதிரான வின் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மறக்கவே முடியாது. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் 3 மேட்ச் ரொம்ப புவரா ஆடிட்டாரு. ஆனா வரக்கூடிய மேட்ச் நல்லா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ நம்பர் 1 அவர் ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் உடைய ட்ராக் தான். அது ரொம்ப மோசமான ட்ராக்குங்க. 3 மாசத்துல பிச் ரெடி பண்ணா இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் விராட் கோலி அவுட் ஆன அந்த பொசிஷன் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபேவரட் ஷாட் பாடி லைன்ல இருந்து வெளியில போடக்கூடிய எல்லா பாலுமே அவுட் ஆயிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த கவர் டிரைவ் ஆர்டருக்கு ட்ரை பண்ணி அந்த மாதிரி அவுட் ஆயிருக்காரு. ஸோ பால் வந்துட்டு பயங்கரமா ஸ்கிட் ஆகுது, டியூ இருக்கிறதுனால எங்க போகுது அப்படிங்கிற மாதிரியே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இதனால தான் விராட் கோலி அவுட் ஆயிருக்காரு. ஸோ என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் அவுட் தாங்க. பட் இருந்தாலும் நியூயார்க் அப்படிங்கிறதுனால எல்லாருமே மோசமாக தான் பண்ணியிருக்காங்கன்னும் போது விராட் கோலி மட்டும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் அப்படியே கட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிவம் தூபே அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் 2 பேரை பிளேம் பண்ணாங்க. அவ்வளோதான், இவங்க 2 பேர்த்த பெஞ்ச் பண்ணிருங்க, இவங்களா வேஸ்ட்னு சொல்லும்போது அடுத்த மேட்ச் வின் பண்றதுக்கு அவங்க தான் காரணமா இருந்தாங்க. ரிஷப் பண்ட் அவுட் ஆகும்போது விராட் கோலி ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணதுக்கு காரணம் சிவம் தூபே அண்ட் சூரியகுமார் யாதவ். யூஸ்வலா அவங்களுடைய T20 இன்னிங்ஸ் ஆடாம அந்த இடத்துல ஓடிஐ மாதிரி டெஸ்ட் மாதிரி வின் பண்ணாங்க. பிகாஸ் நியூயார்க் உடைய கிரவுண்ட்ல இப்படித்தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொந்த அளவுக்கு குவாலிட்டியான அவங்க கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த கிரவுண்ட்ல கண்ட்ரோல் பண்ணி ஆடி அந்த வின்னிங் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆடி ஆகணும். ஒரு மேட்ச் நீங்க பிளிங் பண்ணாலும் அடுத்த மேட்ச் அவங்க கம்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நியூயார்க் உடைய கிரவுண்டை ஃபுல்லா இடிச்சு மறுபடியும் வந்துட்டு வேற பக்கம் கட்ட போறாங்க. ஸோ எனிவே நியூயார்க்ல விளையாடுற கடைசி மேட்ச் அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் விராட் கோலி வேற கிரவுண்ட்ல ஆடுவாருங்க. ஹோப்ஃபுல்லி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப மிகப்பெரிய பிரச்சனை அவர் ஆடுறாரா உட்கார்றாரா அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப குரூசியலா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் முகமது கைஃப் இப்ப ரீசென்ட் டைம்ல சொல்லியிருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பண்ணிட்ட மேல தூக்கி போட்டுட்டு விராட் கோலி ஒன் டவுன்ல வரது பெட்டர் நான் நினைக்கிறேன்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க விராட் கோலியை விட்டுருங்க, ரிசர்வ் பண்ட் அட் நம்பர் 3 ஃபிக்ஸ் ஆயிட்டாருங்க. அவர் வந்துட்டு அந்த சுரேஷ் ரெய்னா மாதிரி அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. அவரை தாண்டி நீ யாரும் வர முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் குவாலிட்டியான பேட்டிங் பண்றாருன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா என்ன ஏகப்பட்ட ஷாட்ஸ் வந்துட்டு மிஸ் டைமா இருந்துச்சு, லக்கு பயங்கரமா இருக்கு அவருக்கு, ஏகப்பட்ட டிராப் காட்ச் எல்லாம் போகுது அப்படின்னா கூட அவர் ஆன ஒரு 3 இன்னிங்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. முதல் மேட்ச்ல வந்துட்டு அதாவது அந்த பயிற்சி ஆட்டத்தில் பங்களாதேஷ் ஒரு 50 பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 30+, 20+, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறத ஆடி கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு மேட்சுக்கு. ஸோ அதனால அந்த ஒன் டவுன் பொசிஷன் அவர் பெட்டரா பண்றதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஓப்பனிங் விராட் கோலி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு மேல போடலான்னு சொல்றாங்க. சில பேர் எதுக்கு உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு பவுலர்ஸ், அதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்ஸ்மேனோட போலாமே, ஜெய்ஸ்வாலையோ இல்லையே யாரோ தூக்கி போட்டுட்டு விராட் கோலி ஒன் டவுன், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், சிவம் துபே, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இப்படி ஆடலாமேங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க யாரையுமே டிராப் பண்ண முடியாது இந்த ஒரு 11ல இருந்து. பிகாஸ் எல்லாருமே ஃபிக்ஸ்டா இருக்காங்க. இந்த ஒரு 11 வேற எந்த சேஞ்சுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இதே மாதிரி தான் ஆடி ஆகணும். சச்சின் டெண்டுல்கரும் அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு என்ன அப்படின்னா விராட் கோலி ஒரு 3 மேட்ச் ஃபெயில் ஆயிருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க பொசிஷன் மாத்தலாம்னு நினைச்சீங்கன்னா டீமுக்கு பிரச்சனையா போகும். ஏன்னா ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குயிக் ஃபயர் ஆடக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவர் ஓப்பனிங்ல ஆடி இது வரைக்கும் பழக்கம் இல்லை. ஓப்பனிங் 2-3 மேட்சஸ் அவர் டொமஸ்டிக் கரியர் அதெல்லாம் கூட பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட அந்த ஒன் டவுன் 4th இது எல்லாமே அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அண்ட் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் 2 இடத்துலயுமே வந்துட்டு அவரோட கெபாசிட்டி நல்லா இருந்திருக்கு. அண்ட் ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாம விராட் கோலி அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் நல்லா தான் இருக்குங்கிற பட்சத்துல எந்தவித சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஸோ நியூயார்க் உடைய கிரவுண்ட் மேலதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் பிளேமா போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ்ல அவங்க பெட்டரா பண்ணுவாங்க. பிகாஸ் 2 பேருமே லெஜண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியை பாராட்டி இருக்காரு சச்சின் டெண்டுல்கர். ஸோ ஓவராலா இதுல இருந்து தெரியக்கூடிய விஷயம் முகமது கைஃப், சச்சின் டெண்டுல்கர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ நியூயார்க் உடைய கிரவுண்ட்ல இப்படி விளையாண்டுட்டாங்க. அதுக்காக நீங்க விராட் கோலியை பெஞ்ச் பண்றதோ விராட் கோலியை மாத்துறதோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு ஓப்பனிங் இறங்குறதுல வந்துட்டு யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்தவித சேஞ்சோ இல்லாம அப்படித்தான் போக போறாங்க இந்தியன் டீம். அதுல மாற்றமே கிடையாதுங்க. ஸோ ஜெய்ஸ்வால் உள்ளவருக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி சஞ்சு சாம்சன் உள்ளவருக்கான சான்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ மேபி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா விராட் கோலி ஒன் டவுன்ல வரக்கான சான்ஸ் இருக்கு. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுல மாற்றம் கிடையாது. ஸோ ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி என்ன பண்ண போறாரு, விராட் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறதுல இருக்கு. ரோஹிட்டை பொறுத்த
வரைக்கும் அவர் டிசிஷன் எடுக்க மாட்டார். விராட், நீ என்னப்பா சொல்ற, நீ ஓப்பன் பண்றியா இல்ல ஒன் டவுன்ல போறியா, உனக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு போறாரு. விராட் கோலி பயங்கரமா மைண்ட்ல வச்சிருப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 3 கேம் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கடைசி ஒரு கேம் இருக்கு. கனடா கூட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் 8 குள்ள போறாங்க. ஸோ இந்த மாதிரி லீக் ஸ்டேஜஸ் முடிஞ்சு ஸோ குரூப் ஸ்டேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி, அதாவது சூப்பர் 8 எல்லாமே கம்ப்ளீட் ஆகி செமிஃபைனல் போகும்போது அவருடைய ஃபார்ம் எப்பவுமே பீக் லெவல்ல இருந்திருக்கு. திஸ் டைம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்க விராட் கோலி எந்த பொசிஷன்ல ஆடணும், அவரை பெஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சில பேர் ட்விட்டர்ல எல்லாம் போட்டுருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தாராளமா சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.